ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க, நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா தட் இஸ் சூப்பர் டேஸ்டி சூப்பரான டெசர்ட் ரெசிபி, தட் இஸ் கேசரி. நான் டேஸ்ட்டு இதுக்கு இது பார்க்கவும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீடியோவை லைக் பண்ணிடுங்க, சேனலை புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் வீடியோவை என்ன பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் வீடியோவை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் சொல்லிடுறேன், ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு ஒரு பேனில், இந்த மாதிரி கடாய் பேன், அதில் அது ஹீட் ஆனதுக்கப்புறம் கீ ஊற்றிடுங்க. நெய் லைட்டாக மெல்ட் ஆனதுக்கப்புறம் அதில் முந்திரி பருப்பு ஆட் பண்ணுங்கள். முந்திரி பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி சூப்பராக ரோஸ்ட் ஆகணும். யாருக்கெல்லாம் கீயில் ரோஸ்ட் பண்ண முந்திரி பருப்பு அப்படியே எடுத்து சாப்பிடுவீங்களோ வீடியோவை லைக் பண்ணிடுங்க. எப்படியாவது கை வச்சு நடிங்க, கால் வச்சு மிதிங்க, பட் லைக் ஆகிருக்கணும். இப்போ எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருங்க, பவுலில். இப்போ திராட்சை பழம், திராட்சை ஆட் பண்ணிவிட்டு அதையும் லைட்டாக ரோஸ்ட் ஆகணும். இந்த கீழே போட்டோன்னே ஒரு மாதிரி லுக் வரும் பாருங்கள், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதையும் ஒரு பவுலில் மாற்றி வச்சுருங்க. இப்போ நெய்யில் ரவை ஓகே, ரவை ஆட் பண்ணுங்கள். ரவை அப்படியே ஸ்னோ மாதிரி இருக்கும். இதான் இப்போ பாருங்கள், இப்போ ஸ்னோவோட டெக்ஸ்டருக்கு லைட்டாக வந்திருக்குல்ல, சூப்பர். இது கருகக்கூடாது. ஸோ நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃப்ளேமை ஹையை விட கொஞ்சம் கம்மி, தட் இஸ் மீடியம், சம்வாட் மீடியம். இப்போ ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுருங்க. இப்போது லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஏலக்காய் ஆட் பண்ணிட்டு இது பண்ணுங்கள். இப்போ கேர்ஃபுல்லாக தண்ணி ஊற்றுங்க, ஓகே. அண்ட் கொஞ்சம் மில்க், பால், உப்பு ஆட் பண்ணுங்கள். லைட்டாக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், நிறையா ஆட் பண்ணாதீங்க, ஓகே. இப்போ இதில் சர்க்கரை, நாங்கள் இன்றைக்கி 1 கப் சர்க்கரை யூஸ் பண்ணோம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது ஃபுட் கலர் ஆட் பண்ணுறோம். ஆரஞ்சு ஃபுட் கலர், இது ஆப்ஷனல். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா யூ கேன் ஸ்கிப் இட். ஃபுட் கலர் போட்டால் தான் அது கொஞ்சம் சூப்பராக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும். இப்போ இதில் லைட்டாக பைனாப்பிள் எசன்ஸ் ஊற்றிருக்கோம். ஸோ அது சாப்பிடும்போது அப்படியே சூப்பரான ஒரு பைனாப்பிள் ஓட ஃப்ளேவர் வரும்.
பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ லைட்டாக பாயில் வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ரவை ஆட் பண்ணுங்கள். வாவ், பியூட்டிஃபுல் மேன், ரொம்ப அழகாக இருக்குது. அதுவும் இந்த கேசரி சாப்பிட்டோன்னே அப்பா சூப்பராக இருந்துச்சு. அப்படியே வாயில் அந்த பைனாப்பிளோட அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த டெக்ஸ்டருக்கு வரணும். இன்னும் கூட கொஞ்சம் திக்காகலாம், பட் வாவ், தட்ஸ் பியூட்டிஃபுல். இப்போ வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க திராட்சை பழத்தையும் முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணிவிட்டு கிவ் த மிக்ஸ் அண்ட் சூப்பரான கேசரி ரெடி. வாவ், தட்ஸ் பியூட்டிஃபுல் மேன். இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிடுங்க. சேனலில் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய், டேக் கேர்.